ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இ-காமர்ஸ் வெப்சைட். நம்ம அந்த இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ண போகிற பேமெண்ட் கேட்வேஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேமெண்ட் கேட்வேஸ் அப்படின்னா என்னென்ன பேமெண்ட் கேட்வேஸ்லாம் இருக்குது, அந்த பேமெண்ட் கேட்வேஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேமெண்ட் கேட்வேனா என்ன அப்படின்றத பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதை ஆன்லைன் பேங்கிங், நெட் பேங்கிங் ரெண்டும் ஒன்று தான். அடுத்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி பே பண்ணி வாங்குவீங்க. இந்த பே பண்ணி வாங்குற ஆப்ஷன் இந்த ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணுறது தான் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உங்களுக்குன்னு நாங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இந்த பேமெண்ட் கேட்வே உங்களுக்கும் உங்கள் கிளைண்ட்ஸ் உங்கள் பொருளை ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அந்த ஆர்டர் பண்ணி வாங்குற அந்த பொருள் எல்லாம் வாங்குறாங்கன்னா அந்த பொருள், அந்த பேமெண்ட்டெல்லாம் இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் அந்த பேமெண்ட் கேட்வேவை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று ஒரு பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது சிசி அவென்யூ. அடுத்தது ரேசர் பே. அதுக்கு அடுத்தது இன்ஸ்டாமோஜோ. இப்போ இந்த சிசி அவென்யூ இதில் இப்போ ஒருத்தவங்க பேமெண்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா இந்த பேமெண்ட் கேட்வேல இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, இப்போ உங்கள் கம்பெனி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட் இருக்காங்கன்னா அந்த ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்னா என்னென்னு. கரண்ட் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, கம்பெனி பேரில் இப்போ எல்லாருக்கும் இப்போ ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அந்த ராஜான்றவர் பேரில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அது பேர் பர்சனல் அக்கௌண்ட்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கம்பெனி பேரில் ஓப்பன் பண்ணுறது உங்கள் கம்பெனி இப்போ எங்கள் கம்பெனி இருக்குன்னா காலேஜ் டிசைன்ஸ், காலேஜ் இன்ஃபோடெக், இந்த கம்பெனி பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம இந்த ஆன்லைன் பேமெண்ட் கேட்வேவை நம்ம அப்ரூவலுக்கு நம்ம அனுப்ப முடியும். இந்த பேமெண்ட் கேட்வே இதெல்லாம் நீடடுன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, இதெல்லாம் தேவை, இதெல்லாம் முக்கியம், அவசியம். இது இருந்தால் தான் பண்ண முடியும். பேமெண்ட் கேட்வே நம்ம எடுக்கவே முடியும். அதனால் ஃபஸ்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் வேணும், அடுத்து ஜிஎஸ்டி வேணும், அதுக்கு அடுத்து எம்எஸ்எம்இன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்தியோகாதார். இந்த உத்தியோகாதார் வேணும். இது மூணை வச்சு நம்ம மூணை வச்சு நம்ம இந்த பேமெண்ட் கேட்வேக்கு அப்ரூவலுக்கு அனுப்புனோம்னா அவங்க பேமெண்ட் கேட்வே அவங்க சைடில் இருந்து ஒரு ஏபிஐ அப்படின்றத ஒன்று கொடுப்பாங்க. ஏபிஐ, சீக்ரெட் கீ இப்படின்றது கொடுப்பாங்க. அது உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. அது வெப் டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸுக்கு தான் அது புரியும். நான் சொல்லிடுறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காண்டி சொல்லிடுறேன். அதை வச்சு தான் நம்ம இந்த பேமெண்ட் ஆப்ஷனை நம்ம வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ இந்த சிசி அவென்யூ அப்படின்றது என்னன்னா, இது இந்த பேமெண்ட் கேட்வே ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு கம்பெனி. அவங்க தான் இந்த சிசி அவென்யூன்றவங்க. இது ஒரு பெஸ்ட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் சிசி அவென்யூன்றது. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட இவங்ககிட்ட தான் பேமெண்ட் கேட்வே அந்த ஆப்ஷன் வாங்குறாங்க. இவங்க ஃபாரின் கரன்சி கூட ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இது சிசி அவென்யூன்றது.
இதைத்தான் நான் வந்து எல்லாருக்கும் நம்ம கிளைண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து ரேசர் பே, அதுக்கு அடுத்தது வந்து இன்ஸ்டாமோஜோ. இந்த சிசி அவென்யூவில் வந்து ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து 0 செட்டப் ஃபீலையும் இருக்குது, பேமெண்ட் பண்ணி ப்ரீமியம் பிளானும் இருக்குது. இப்போ நீங்கள் சின்ன லெவலில் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ பிளான் எடுத்துக்கலாம். பெரிய லெவலில் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி பெரிய டர்ன் ஓவர்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான் வந்து எடுத்துக்கலாம். அதேமாரி ரேசர் பேலையும் ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. இன்ஸ்டாமோஜோலையும் ஃப்ரீயும் இருக்குது, ப்ரீமியமும் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேமெண்ட் கேட்வே. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேனா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இகாமர்ஸ் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஒரு ஜுவல்லரி ஷாப் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து ஒரு ஆன்லைன் மெத்தட், உங்கள் பொருளை வந்து ஒரு கஸ்டமர் வாங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆப்ஷனையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். எல்லா விதமான ஆப்ஷன்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டு மூலியமாகவும் வாங்குறவங்களா இருக்கணும், டெபிட் கார்டு மூலியமாகவும் அவங்களால வாங்க முடியணும், ஆன்லைன் பேங்கிங் மூலியமாகவும் அவங்க வாங்க முடியணும், யூபிஐ யூஸ் பண்ணியும் வாங்க முடியணும். இது மாதிரி எல்லா விதமான ஃபோன்பே, ஜிபே, கூகுள் பே எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் அவங்க வந்து உங்கள் பொருளை வாங்குறதுக்கு நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட இந்த பேமெண்ட் கேட்வேயை நம்ம வாங்கி அதை வந்து நம்ம வெப்சைட்டில் அட்டாச் பண்ணி அதை வந்து இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு ஒரு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ணி கொடுப்போம். இதுதான் வந்து பேமெண்ட் கேட்வே. இது வந்து இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு நம்ம பண்ண போகிறது. அதுதான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.